ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அவனோட அப்பாவை கண்டுபிடிக்கிற முயற்சியில் நம்ம ஹீரோயினையும் கூடவே கூப்பிட்டு போயிருப்பான். ஸோ அவன் அப்பா நினச்சி போகக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் ஸ்பெர்ம் டோனரோட வீட்டில் பார்த்தீங்கன்னா அவன் நைட்டு ஸ்டே பண்ணுறான். அந்த டைமில் நம்ம ஹீரோயின் அவனை விட்டு தப்பிச்சு போகலான்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது அவனும் என்னை விட்டு போகாத போகாத அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருப்பான் கனவுல. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினும் அப்படியே இருந்திருப்பா. ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்து நமக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ பயங்கர வேகமாக சந்து பொந்தெல்லாம் பைக்கை விட்டுட்டு நல்லா வேகமாக ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கான். இதுக்காகனா அவசரம் ஏதோ ஒரு பொருளை டெலிவரி பண்ண சொல்லியிருப்பாங்க போல, அதுக்காக தான் இப்படி வந்துட்டு இருக்கான். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு கார் திடீர்னு டேக் எடுக்கும்போது இவன் தெரியாம அந்த கார்ல இடிச்சு கீழே விழுந்துடுறான். ஸோ அவன் கொண்டு போன பொருள் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாத்தீங்கன்னா அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அது உடஞ்சு போச்சு. அது வந்து ஒரு பானை போல. அப்படியே ஒரு மாதிரி கோவத்தோட அந்த காரனை பார்த்து அவன் திட்டலான்னு சொல்லி போகும்போது அந்த கார்ல இருந்து இறங்கி வருது வேற யாரும் கிடையாது, அவனோட வளர்ப்பாப்பா. அதான் அவனோட 8 வயசுல அவனை விட்டுட்டு போயிருப்பாங்கல்ல, அவர் தான் வந்து நிக்கிறாரு. எப்ப அவனுக்கு எதுவும் ஆகல அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது தான் அவரும் ஒரு கட்டத்துக்கு மேல ரியலைஸே பண்றாரு, ஐயோ நம்ம வளர்த்து பாதியிலே விட்டுட்டு போன பையன் தான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே எதுவுமே பேச முடியாம ஒரு மாதிரி ஸ்டக் ஆகி நிற்கும் போது அப்படியே கார்ல அவங்களோட ஒய்ஃப், அதுக்கப்புறம் அவங்களோட இன்னொரு பொண்ணு ஒருத்தர் இருக்கா. அதாவது நம்ம ஹீரோவை துரத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அவங்க ஒரு குழந்தையை பெற்றெடுத்திருக்காங்க. ஸோ இதை அவன் ஒரு மாதிரி ஏக்கத்தோட பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அப்படியே அவனோட அப்பா பார்த்தீங்கன்னா மறுபடியும் காருக்குள்ள போவாரு. அப்படி போகும்போது இவனும் என்னை விட்டு போவாதீங்க என்னை விட்டு போவாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருந்திருப்பான். ஸோ இந்த ஃபிளாஷ்பேக் எல்லாத்தையுமே அவன் கனவுல நினைச்சு பார்த்துக்கிட்டு தான் ஒரு மாதிரி என்னை விட்டு போகாதீங்க போகாதீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்திருப்பான். ஸோ இதை கேட்டுட்டு தான் நம்ம ஹீரோயினும் அவ தப்பிக்கிறத விட்டு சரி ஏதோ புலம்பிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி உடனே அவனோட கையை பிடிச்சு நான் இங்கேயும் போல இங்கே தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஆறுதலா பேசுறான். அப்ப டக்குன்னு நம்ம ஹீரோ அவளை வளைச்சு கீழே போட்டு அப்படியே ஒரு மாதிரி ரொமான்டிக் மூட்ல பார்த்துட்டு இருக்கும்போது அவளும் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்பதான் நமக்கு ஒரு விஷயமே தெரிய வருது, நம்ம ஹீரோ அவகிட்ட ரொமான்ஸ் பண்ணணும்லாம் அப்படி பண்ணல, அவளோட கையை கட்டி போடுறதுக்கு தான் அப்படி பண்ணியிருக்கான். கொஞ்சம் விட்டுருந்தா நீ என்னை விட்டு தப்பிச்சு போயிருப்பல்ல, மாவுல மாட்டினியா, இதுக்கப்புறம் எங்கேயும் போக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு செல்ஃபிலாம் எடுத்துட்டு இருக்கான். அப்புறம் அவன் வெளியே போய் ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு ஒருத்தனை வர சொல்லியிருப்பான். அதான் இப்போ கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவன் கண்டுபிடிச்ச அந்த ஃபர்ஸ்ட் ஸ்பெர்ம் டோனரோட முடியை எடுத்திருப்பான்ல, தன்னோட அப்பாவா இருக்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட முடியை பார்த்தீங்கன்னா இப்போ அவன் கிட்ட கொடுக்குறான். ஏன்னா இவன் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறவன் போல. எப்படியும் ரிசல்ட் நாளைக்குள்ள வந்துடும், நான் அதை அவனோட மொபைலுக்கே அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ மறுபடியும் தூங்கலாம் அப்படின்னு சொல்லி வரும்போது இப்போ நம்ம ஹீரோ பார்க்க வந்திருப்பான்ல அந்த ஸ்பெர்ம் டோனர், அவருக்கு ஒரு 3 பசங்க அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு கூட பிரெக்னெண்டா இருந்திருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே கடையில் உட்காந்துக்கிட்டு ஏதோ கோவமா பேசிட்டு இருக்காங்க. அதுலயும் அந்த கடைசி பையன் பார்த்தீங்கன்னா கத்தி வச்சுட்டு அவனோட அண்ணனுக்கு எல்லாம் மிரட்டிட்டு இருக்கான். ஏய் என்னடா எல்லாருமே லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, பக்கத்தில் ஏதோ ஒரு பெரிய காஃபி ஷாப் வருதுன்னா அதுக்கு நம்ம கடையை அவங்களுக்கு எழுதி கொடுக்கணுமா என்ன, இங்க பாருங்க நிறைய காசு கொடுக்குறாங்கன்னு சொல்லி யாராவது இதை எழுதி வச்சிங்க அவள் தான் நான் அவங்க எல்லாருமே கொன்றுவேன். இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் இவன் ஏதோ நல்லவனா இருப்பான் போல இவன் ஒருத்த மட்டும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கும்போது அவன் இப்போ என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க அப்படியே விற்கிறதா இருந்தா கூட எனக்கு தான் பாதி பங்கு கிடைக்கணும், ஏன்னா நான் தான் அப்பாவோட நிறைய நாள் இங்க உழைச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அவங்களுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அப்படியே சண்டைலாம் வந்துட்டு இருக்குது. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோவும் வெளியில இருந்து பார்த்துட்டு அடப்பாவிகளா உங்களோட அப்பா என்னமோ நீங்களாம் பயங்கர தங்கம் முத்து அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாரு, ஆனா நீங்க என்னடா இவ்வளவு கேவலமா பணத்துக்காக அடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா இவன் போய் நல்லவன் நினைச்சு நான் இவனுக்காக பரிதாபப்பட்டு நின்றான் பாரு, என் புத்திய செருப்பை கழட்டி அடிக்கணும், ஃபர்ஸ்ட் இங்கிருந்து வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு அந்த கயிறை பிக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்க. கரெக்டா ஒரு இடத்துக்கு மேல பாத்தீங்கன்னா இழுத்து பிச்சுட்டு அப்படியே விழுந்துட்டா. அப்படி அவ விழுந்துட்டு மேல பார்க்கும்போது அங்க நம்ம ஹீரோ வந்து நிக்கிறான். ஐயோ இவன் வேற வந்துட்டானே, இதுக்கு மேல எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோனா பயங்கரமா சிரிச்சிட்டு இருக்கான். இப்ப நீ அந்த கயிறை பிச்சுட்டு விழுந்தது ரொம்ப காமெடியா இருந்துச்சு, ஐயோ என்கிட்ட மொபைல் இருந்துச்சுன்னா நான் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணியிருப்பேனே, மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினும் கடுப்புல ஏய் நீ என்ன சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கல, நீ என்ன கடத்திட்டு வந்திருக்கடா, அதுவும் இல்லாம நான் கல்யாணம் பண்ண போறேன் அந்த மாப்பிள்ளையோட அம்மா எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, இந்த கொரியாவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ரெஸ்டாரண்டோட ஓனர் அவங்க, இப்போ கூட என்ன தேடுறதுக்காக அந்த காங்கும் அவனோட அம்மாவும் கண்டிப்பா ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்க, நீ மாட்டின பாரு அப்படின்னு சொல்லும்போது அப்படியா, ஆனா நான் மாட்டினா நீ தானே சேர்ந்து மாட்டுவ, உனக்கு இப்ப குழந்தை பெற்றுக்க முடியாதுன்ற விஷயத்தை பத்தியும் நான் அவங்க கிட்ட சொல்லிடுவேன் எப்படி அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கான். ஆனா நம்ம ஹீரோயின் அப்ப கூட கோவத்துல திட்டிடுறா, ஏய் உனக்கு என்னடா தெரியும், அவன் கண்டிப்பா என்ன காப்பாத்துறதுக்காக வருவான் அந்த காங்கு, நீ வேணா பாத்துட்டு உன்னை விட அவன் எவ்வளவு பெட்டர் தெரியுமா, அவன் எனக்காக எது வேணாலும் பண்ணுவான், ஏன்னா அவன் என்ன உண்மையா லவ் பண்றான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோக்குனா லைட்டா ஒரு மாதிரி ஜெலஸா ஃபீல் ஆகுது. ஓ அப்படியா சரி அவன் வந்தா பாத்துக்கலாம், அதுவும் இல்லாம நம்ம 2 பேர் கூட அப்படிதான் இருந்தோம், ஆனா பிரிஞ்சு போலையா, நீ தான் என்னை விட்டு போலான்னு சொல்லி ஃபர்ஸ்ட் முடிவு பண்ண, நான் சும்மா தான் அப்படி சொல்லிட்டு போனேன், நீ அப்பயாவது என்ன வந்து ஸ்டாப் பண்ணி என்ன உன் கூட வச்சுப்பேன்னு சொல்லிட்டு, ஆனா நீ அப்படி பண்ணல அப்படின்ற மாதிரி இவன் இந்த இடத்துல கொஞ்சம் கோவத்தோட கத்தும்போது ஹீரோவுக்கும் அப்பதான் புரியுது, அட பைத்தியம் இவ அதனால தான் அப்படி என்ன சொல்லிட்டு போயிருக்கா போல, நான் தான் நிறுத்தாம விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ என்ன சொன்ன நான் போவேன்னு சொல்லியிருந்தா நீ என்னை விட்டு போயிருக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது உடனே ஹீரோயினும் இல்ல நான் ஒன்னும் சொல்லல மூடிட்டு படு எதுவுமே பேசாத அப்படின்னு சொல்லிட்டு உடனே போய் படுத்துறா. அப்படி அவ படுக்கும்போது பெட்ஷீட்டை வேற நல்லா போத்திட்டு இருப்பா. ஹீரோவும் மறுபடியும் அதை பத்தி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளு அப்படின்னு சொல்லும்போது இல்ல எதுவுமே பேசாத, அது எல்லாமே நடந்து முடிஞ்ச விஷயம், தேவையில்லாம மறுபடியும் அதை பத்தி கிளறாத அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டு கத்திட்டே இருக்கும்போது இல்ல அது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கமா வரான். அடச்சை இது என்னோட பெட்ஷீட் கூட அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு பிடிக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் அவனுக்கு
தூக்கம் வரல அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிவியில் ஏதோ கார்ட்டூன்லாம் வச்சு பார்த்துட்டு இருக்கான் காமெடியா. அப்படி அவன் சிரிச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினும் அவனை பார்த்துக்கிட்டு இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக்கை நினச்சி பார்க்குறா. அதாவது அவனை ஃபர்ஸ்ட் டைம் எப்படி பார்த்தா அப்படின்ட்டு. அவனை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தது வேற எங்கேயும் கிடையாது. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு ஃப்ளாஷ்பேக் பார்த்துருப்போம்ல, ஹீரோ அவனோட அப்பாவை ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணியிருப்பான் ஒரு ஆக்சிடென்ட்ல அப்படின்ட்டு. ஸோ அந்த டைம் அப்போ அவன் அப்படியே கீழே விழுந்து எந்திரிச்சிட்டு அவனோட அப்பாவை பார்த்துட்டு என்னை விட்டுட்டு போவாதீங்க போவாதீங்க அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு இருக்கும்போது அவனோட கையில் வேற பார்த்தீங்கன்னா லைட்டாக காயம் ஏற்பட்டு ரத்தம்லாம் வந்துட்டு இருக்கும். அப்போ அவனோட கையை யாரோ ஒருத்தங்க பிடிக்கிறாங்க. அது வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோயின் தான். ஐயோ என்னாச்சு உங்களுக்கு கையில் வேற அடிபட்டு ரத்தம்லாம் வந்துட்டு இருக்குது, இந்தாங்க ஃபர்ஸ்ட் கொடைக்குள்ள நில்லுங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை நல்லபடியாக பார்த்துக்கிட்டு அவகிட்ட ஒரு கர்ச்சிஃப் இருந்திருக்கும், அதை வந்து அப்படியே அவனோட கையில் சுற்றி விட்டு அந்த ரத்தம் வராத மாதிரி பண்ணியிருப்பா. இதெல்லாமே அவள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடுத்த நாள் அனாத ஆசிரமத்தில் அவள் இருப்பா. ஏன்னா அவள் அங்கே தான் வேலை பார்க்குறா. அந்த டைமில் அப்படியே நம்ம ஹீரோ பற்றி யோசிச்சு பார்த்துட்டே இருக்கா. சே நான் ஏன் அவனை பற்றி யோசிச்சுட்டே இருக்கேன், எனக்கு ஒரு மாதிரி அவன் மேலே ஒரு ஃபீலிங்ஸ் இருக்க மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி அவன் நினச்சிட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம ஹீரோவே அவளை தேடி அந்த அனாத ஆசிரமத்துக்கு வந்திருப்பான். நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க, நான் இங்கே தான் இருக்கேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவனும் பார்த்தீங்கன்னா ஒரு கர்ச்சிஃபை காட்டுறான். ஸோ அந்த கர்ச்சிஃபில் இந்த அனாத ஆசிரமத்தோட அட்ரஸ் போட்டுருந்துருக்கும் போல. அதை கொடுத்ததோட மட்டும் இல்லாமல் நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்களா என்ன அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு அப்படியே கொஞ்சம் பிட்டெல்லாம் போட்டு நம்ம ஹீரோயினை கரெக்ட் பண்ணியிருப்பான். ஸோ இந்த மாதிரி தான் இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து இருந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த ஃப்ளாஷ்பேக் எல்லாமே காட்டி முடிச்சதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் கதை ப்ரெசென்ட்டுக்கே வருது. நம்ம ஹீரோயின் கல்யாணம் பண்ணுறதா இருந்தால் அந்த காங் இருக்கான்ல மாப்பிள்ள, அவனோட அம்மாவை தான் காட்டுறாங்க. இப்போ அவங்க கிட்ட வந்துட்டு அவங்க கூட வேலை பார்க்குற அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்காங்க, மேடம் இந்த மாதிரி உங்களுக்கு விஷயம் தெரியுமா, நேற்று நைட்டு உங்களோட பையன் கார் எடுத்துட்டு கிளம்பிட்டான் அப்படின்ற மாதிரி பதட்டத்தோட பேசும்போது ஏய் ரொம்ப பதறாத, எனக்கு இதெல்லாம் ஆல்ரெடி தெரியும். ஏன்னா நேற்று நைட்டு நான் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இருந்தேன். அவன் கார் எடுத்துட்டு போனதெல்லாம் காணாமல் போனது அவனோட ஒய்ஃபு. ஸோ அதனால தான் அவன் தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக போயிருக்கான். இதில் நான் என்னதான் தடுத்தாலும் கண்டிப்பாக அவன் கேட்க மாட்டான்னு எனக்கு ஃபர்ஸ்டே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இன்னொன்னும் கேட்குறாங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி நீயும் ஹஸ்பண்ட் கூட ஏதாவது எல்லாம் பண்ணிருக்கியாடி அப்படின்ற மாதிரி அந்த அசிஸ்டன்ட் கிட்ட கேட்கும்போது அட போங்க மேடம் எனக்குலாம் வெக்கமாக இருக்கு, நாங்களும் ஒரு சில ஹக்கு கிஸ் இதெல்லாம் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் என்ன தப்பு இருக்கு, கல்யாணம் பண்ண போறவங்க தானே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி பேசும்போது இவங்களும் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. போதும் போதும் கருமம் ரொம்ப பேசாத அப்படின்னு சொல்லிட்டு வாயிலே அடிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம காங்க காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே எங்கேயோ தூங்கிட்டு இருப்பான். அப்போ டக்குன்னு எந்திரிக்கும் போது அவனுக்கு முன்னாடி போலீஸ் இருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இவன் நேற்று நைட்டு வேகமாக கிளம்பி வண்டியை எங்கே கொண்டு வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான். அங்கே பார்க்கிங்கில் பார்க் பண்ணிட்டு இப்போ அவங்க கிட்டே கம்ப்ளைண்ட்டும் கொடுக்குறான். சார் நேற்று எனக்கு கல்யாணம் நடக்கிறதா இருந்துச்சு, ஆனால் ஒரு பரதேசி திடீர்னு குறுக்க வந்து என்னோட ஒய்ஃபை கடத்திட்டு போயிட்டான் சார், நீங்கள் எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுக்கணும் என்னோட ஒய்ஃபை, அவங்ககிட்ட இருந்து என்னோட ஒய்ஃபை காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட ஃபேஸை பார்த்தீங்கன்னா அவன் அப்படியே வரைஞ்சு காட்டுறான். இங்கே பாருங்கடா என்னம்மா வரைஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இந்த காங்க கலாய்க்கிற மாதிரி தான் அந்த போலீஸ் ஆஃபீஸரும் பேசுறாரு. சார் இங்கே பாருங்க நான் ஒரு அக்குபஞ்சர் டாக்டர், எனக்கு நிறைய விஷயம் தெரியும், நான் அதனால தான் இவனோட ஃபேஸை பாருங்க நல்லா பக்காவாக வரைஞ்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்படியா டே அவன் டாக்டராண்டா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா நம்ம காங்க வந்து ஒரு பெரிய ஆளாவே மதிக்காம அவனை ஒரு மாதிரி கலாய்க்கிற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா கண் முழிச்சிட்டான். அப்படியே வெளியே வந்து பார்க்கும்போது அங்கே பக்கத்திலேயே ஸ்டார் பாக்ஸ் இருக்கு, அதான் அந்த பெரிய காஃபி ஷாப் இருக்குல்ல. அப்படின்னா இவனுங்க தான் இந்த கடையை வாங்க போறானுங்க போல, இதுக்காக தான் நேற்று நைட்டு அந்த பன்னாடிங்க எல்லாமே சண்டை போட்டுட்டு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு அப்படியே இந்த கடைக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு செருப்பை தூக்கி நம்ம ஹீரோ போடுறான். அதான் நம்ம காங்க ஆசாசையாக ஹீரோயினுக்கு வாங்கி கொடுத்துருப்பான்ல, அந்த ஷூ இவனுக்கு பிடிக்கல போல, அதான் பொறாமப்பட்டு இந்த மாதிரி தூக்கி போட்டிருக்கான். இந்த பக்கம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் நிறைய ஃபேக்ஸ்லாம் எடுத்துட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயினோட ஃபோட்டோவை போட்டு. ஸோ அதுக்கப்புறம் அந்த காங் பார்த்தீங்கன்னா மறுபடியும் போலீஸ் எல்லாருமே ஒரு மாதிரி கம்பல் பண்ணிட்டு இருக்கான். சார் வாங்க சார், அதான் உங்களுக்கு ஃபோட்டோ கிடைச்சிச்சு இல்லை, நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணோட ஃபோட்டோ, சீக்கிரம் வாங்க நம்ம அவளை எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும், உங்களோட எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் இதை ஒரு அலர்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி கத்திக்கிட்டே இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அந்த போலீஸும் இவனை பார்த்துட்டு இவன்ட்டு இருந்து எப்படா தப்பிக்கிறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த சீன்ல அந்த கேங்ஸ்டர் கும்பல் இருக்குல்ல, அவங்க இப்போ வரைக்கும் நம்ம ஹீரோவை தேடி வந்துட்டு இருக்காங்க. ஸோ கூடவே நம்ம யோகியையும் ஒரு மாதிரி கஷ்டப்படுத்தி கூட்டிட்டு வந்துட்டு இருக்கானுங்க. ஏன்னா இவனை வச்சு தானே நம்ம ஹீரோவை பிடிக்க முடியும். அடுத்து நம்ம காங் பார்த்தீங்கன்னா தெருவா போஸ்ட் அடிச்சு ஓட்டிட்டு இருக்கான், நான் எப்படியாவது என்னோட செல்லத்தை காப்பாற்றி கூட்டு வரணும், அவளுக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இவன் கதறிட்டு இருக்கும்போது இவன் ஓட்டிட்டு இருந்த அந்த போஸ்டர்ல ஒன்று பார்த்தீங்கன்னா அப்படியே பறந்து போயிட்டு கொஞ்சம் தூரமாக இருக்கக்கூடிய ஒரு காரில் போய் விழுது. ஸோ அந்த கார் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கடைக்கு முன்னாடி, அந்த கடையில் தான் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் நேற்று நைட்டு தூங்கியிருப்பாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் காணவில்லைன்ற போஸ்டர் இப்போ இங்கே வரைக்கும் வந்துருச்சு. அப்புறம் நம்ம ஹீரோ காலையில் எழுந்திரிச்ச கையோட அப்படியே பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட வந்து காசு கொடுக்குறான். அதான் அந்த ஸ்பெர்ம் டோனர் இருக்கார்ல, அவர்கிட்ட வந்துட்டு சார் நாங்கள் நேற்று நைட்டு சாப்பிட்டதுக்கு அதுக்கப்புறம் இங்கே தங்க வச்சிங்களா, அது எல்லாத்துக்குமே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது அடடா நிறைய இருக்குதேப்பா இது, சரி ஓகே அப்படின்னா போகும்போது சாப்பிட்டு போங்க சரியா அப்படின்ற மாதிரி இவர் கொஞ்சம் அக்கறையாக பேசுறத பார்க்கும்போது ஹீரோக்குனா ஒரு மாதிரி டவுட்டாகவே இருக்குது, ஒருவேளை இவர் தான் என்னோட அப்பாவா இருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ வரைக்கும் அந்த டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் வரவே கிடையாது. அது வரதுக்கு முன்னாடி இவனே ஒரு மாதிரி நினச்சிட்டு இருக்கான் அப்படி. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல நம்ம ஹீரோயினும் கேட்குறா, டே என்னடா வேலை அது, நான் அது முடிகிற வரைக்கும் உன் கூடவே இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்க, அப்படி என்னதான் வேலை சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அது ஒன்றும் இல்லை, ஒரு ஆளை கண்டுபிடிக்கணும், அது என்னோட அப்பா. எது உன் அப்பாவை கண்டுபிடிக்கிறியா, அவர் எங்க இருக்காரு இப்போ, எனக்கு இப்போதைக்கு ஒரு டவுட் இருக்கு, என் முன்னாடி இருக்காருல அவராக தான் இருப்பாரோ அப்படின்ட்டு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அது தெரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுட்டு
பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த பக்கத்துல ஸ்டார்பக்ஸோட ஓனர் இருப்பான்ல, அவன் அப்படியே உள்ள வரான். மறுபடியும் இந்த இடத்த எழுதி வாங்குறதுக்காக கான்ட்ராக்ட் பேசுறதுக்காக வருவான் போல. ஸோ அப்போ மற்ற 2 அண்ணனுங்க இருக்கானுங்கல்ல இந்த கடையோட ஓனரோட பசங்க, அவனுங்க 2 பேரும் வாங்க சார் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ட்ராக்டை பத்தி பேச நினைக்கும் போது கரெக்டா அந்த கடைசி தம்பி வந்துடுறான். ஏய், நான் சம்மதிக்காம நீங்க இந்த இடத்துக்கு வரக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன்ல, அப்படியே நீ வந்தாலும் எனக்கு தான் இதுல பாதி பங்கு கிடைக்கணும், என் அண்ணனுங்களுக்கு எல்லாருக்கும் சரிசமமா பேச்சு கொடுத்துன்னு வச்சுக்கோ, ஏன் அவள் தான் அப்படின்ற மாதிரி சொல்லி திட்டிட்டு இருக்கும்போது அப்போ நம்ம ஹீரோவும் உள்ள வரான். ஏய், எனக்கு இன்னொரு பங்கு போடுங்கடா, நானும் வரேன். ஏய், நீ யாரா கோமாளி, நாங்க எதுக்குடா உனக்கு பங்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா நானும் உங்களோட அண்ணன் தான்டா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது உடனே நம்ம ஹீரோவை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவனும் சண்டை போட்டுட்டு இருக்கான். அப்படியே கலவரமா இருக்கும்போது அந்த ஸ்டார்பக்ஸோட ஓனரும் பாத்தீங்கன்னா நடுவுல எந்திரிச்சு வெளியே ஓடி போயிடுறான். அப்படி அவன் வெளியே போகும்போது அவனோட கார்ல பாத்தீங்கன்னா ஒரு போஸ்டர் இருக்கு. ஸோ அதான் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் காணவில்லை அப்படின்ற ஒரு போஸ்டர் பறந்து வந்து விழுந்திருக்கும்ல, அது இவனோட கார்ல தான் போல. இப்போ அதுல நம்ம ஹீரோயினோட போட்டோவை பார்த்துட்டு இப்போ இந்த பொண்ணு தானே இங்க இருந்துச்சு, சரி ஓகே நம்ம இந்த விஷயத்தை பத்தி எதுக்கும் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேற இதை போலீஸ் காதில் போட்டு விட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் என்ன, போலீஸ் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம காங்கு கிட்ட சொல்லும்போது அவனும் அடிச்சு பிடிச்சி அந்த இடத்துக்கு ஓடிட்டு இருக்கிறான். என் செல்லம் உன்னை தேடி வந்துட்டு இருக்கண்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு இப்போ ஓடி வந்துட்டு இருக்கான். இந்த சேம் டைம்ல நம்ம ஹீரோ சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஹீரோயின் அப்படியே வெளியே போலான்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருப்பா. கரெக்டா அந்த நேரத்தில் அந்த ஸ்பெர்ம் டோனர் இருக்காருல, அவர் அப்படியே உப்பெல்லாம் எடுத்து நம்ம ஹீரோவோட மண்டையிலே அடிக்கிறாரு. ஒழுங்கா இங்கிருந்து ஓடி போடா, யாரா நீ ஃபர்ஸ்ட் என்னோட பையனை வந்து சொல்லிட்டு இருக்க, ஒழுங்கா இங்கிருந்து வெளியே ஓடு அப்படின்ற மாதிரி திட்டிட்டு இருக்கும்போது வெளியே தப்பிச்சு போலான்னு நினைச்சிட்டு இருந்தா நம்ம ஹீரோயினும் சடனா அப்படியே நிக்கிறா. ஐயோ என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க அந்த நேரத்தில் எப்படியாவது நம்ம ஹீரோயின் உடனே இந்த பிரச்சனையிலேருந்து ஹீரோவை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ என்னோட வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கீழே விழுந்துட்டு ஆக்டிங் விட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயினையும் பார்த்தீங்கன்னா வெளியே தள்ளிட்டாங்க. அந்த டைம்ல நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவர்கிட்ட சொல்ல வரான். ஏய், இங்க பாருங்க, சொன்னா புரிஞ்சுக்கோங்க, உங்களோட பசங்க எல்லாருமே உங்களை ஏமாத்த பாக்குறாங்க, அதை சொல்றதுக்கு நீ யாரா, நீ எதுக்குடா ஃபர்ஸ்ட் என் மேலே இவ்வளோ அக்கறைப்படுற அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா நான் உங்க பையன் அப்படின்னு சொல்ல வரதுக்கு முன்னாடியே உன்னோட ஃபோனில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. ஸோ அதை பார்க்குறான். அது அந்த டிஎன்ஏ டெஸ்ட்டோட ரிப்போர்ட் தான். அது மேட்சிங் இல்லைன்னு வந்துருச்சு. அதாவது இவனோட உண்மையான அப்பா இந்த ஸ்பெர்ம் டோனர் கிடையாது. அதனால எதுவுமே பேசாமல் அப்படியே விட்டுட்டான். அதுக்கப்புறம் இவனுக்கு இந்த இடத்துல என்ன வேலை, ஸோ நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு மறுபடியும் இங்கிருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம ஹீரோயினும் டேய் என்னால அவங்க கூட வர முடியாது போடா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருப்பா. கரெக்டாக அந்த நேரம்னு பார்த்து அந்த ரோட்டை கிராஸ் பண்ணிட்டு இந்த இடத்துக்கு இவன் வந்துட்டு இருக்கான். நம்ம காங் வேற. ஐயோ இவன் என்ன இங்க, இவனுக்கு எப்படி நாங்க இருக்க இடம் தெரிஞ்சிச்சு, சரி ஓகே ஃபர்ஸ்ட் இங்க இருந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை தூக்கி போட்டு போறான். இந்த காங்கும் பாத்தீங்கன்னா ரோட்டை கிராஸ் பண்ண முடியாம ஐயோ என் செல்லத்தை என் கண்ணு முன்னாடி தூக்கி போட்டு போறானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதட்டத்தில் இருக்கும்போது இந்த பக்கம் நம்ம ஹீரோ அப்படியே கார் எடுத்துட்டு கிளம்பும் போது இந்த கேங்ஸ்டர் ஆட்கள் வேற சரியான நேரமா பார்த்து உள்ள வரானுங்க. இவனுங்களுக்கு எப்படி ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ இங்க இருக்கான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சுன்னே தெரியல. கரெக்டா மோப்ப முடிச்சு வந்துட்டானுங்க. ஸோ இந்த ஹோட்டலுக்குள்ள தான் நம்ம ஹீரோ இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு கத்தி கம்பெல்லாம் எடுத்துட்டு உள்ள வரும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி எல்லாமே கிளஞ்சு போன மாதிரி இருக்குது. அதான் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோ இவங்க கூட சண்டை போட்டிருப்பான்ல, அதனால தான் இந்த இடம்லாம் இப்படி இருக்குது. என்னடா இது கலவரம் பண்ணலாம்னு சொல்லி வந்தா ஆல்ரெடி இந்த இடமே கலவரம் ஆன மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கடையோட ஓனர் இருக்காருல்ல, அதான் அந்த ஸ்பெர்ம் டோனர், அவர்கிட்ட போயிட்டு வேற கேட்குறாங்க. டே இங்க ஒரு பரதேசி வந்தாலும் அவன் எங்கடா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கும் போது அவர் கத்துறாரு. எவனும் இந்த இடத்துக்கு வரல, ஒழுங்கா எல்லாருமே வெளியே போங்கடா என்னோட கடையை விட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் கையில பாத்தீங்கன்னா ஒரு குடல் வச்சிருப்பாரு. அதை வச்சு அந்த கேங்ஸ்டரோட மூஞ்சிலே பட்டு பட்டு நடிக்கிறாரு. சரியா அந்த நேரத்துக்கு போலீஸ் வேற உள்ள வராங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோ இந்த இடத்துல சண்டை போட்டுட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தங்க போலீஸ்க்கு கால் பண்ணிருப்பாங்க போல. ஸோ இப்போ அதனால போலீஸ் இங்க வந்து பார்க்கும்போது இந்த கேங்ஸ்டர் தான் இந்த இடத்துல சண்டை போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. டேய் நீங்க தான் கலவரம் பண்ணிட்டு இருந்தவனுங்களா, ஒழுங்கா கத்தி எல்லாத்தையுமே கீழே போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இந்த போலீஸ்காரங்க இங்க வந்த வண்டியை வேற யாரோ ஒருத்தங்க எடுத்துட்டு போறாங்க. அது வேற யாரும் இல்ல, நம்ம காங் தான். அவன் தான் வந்து நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸோட காரையே எடுத்துட்டு போயிருக்கான். அப்படி போறப்ப போலீஸ்கிட்டே வாக்கி டாக்கில பேசிட்டு போறான். சார் ஒரு அவசரமான வேலை, அதுக்காக மட்டும் தான் நான் இதை எடுத்துட்டு போக வேண்டியதா போச்சு, அதுக்கு மன்னிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்த காங்கோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு தன்னோட பையனை எப்படியாவது சீக்கிரமா தேடி கண்டுபிடிக்கணும், அவன் வேற அந்த பொண்ணை தேடி போயிட்டு ரொம்ப நாள் ஆச்சு இன்னும் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பாடி கார்டை கூப்பிடுறாங்க. இந்த மாதிரி என்னோட பையனை நீ வேவ் பார்க்கணும், சீக்கிரமா வா அப்படின்னு சொல்லிட்டு. அவனோட பேர் பாத்தீங்கன்னா ஜான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ டிரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவனோட முடியெல்லாம் பிடிச்சி இழுக்கிறா, அவனை ஓட்டவே விட மாட்டா. டேய் எனக்காக அவர் கஷ்டப்பட்டு வந்தாடுறா, ஏன்டா இப்படி பண்ண, நான் அவர்கிட்டயே போகணும், என்ன விடு விடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இவ கத்திக்கிட்டே இருக்க. ஹீரோவும் அவளை தள்ளி விட்டுட்டு அப்படியே ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஓடிட்டு வந்துட்டு இருப்பான். அப்போ இவங்க காருக்கு பின்னாடி தான் நம்ம காங்கும் பாத்தீங்கன்னா அந்த போலீஸ் வண்டி எடுத்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். அந்த இடத்துல ரெண்டு பேரும் அப்படியே பயங்கரமான லவ் ஜோடி மாதிரி. நம்ம ஹீரோயின் ஒரு பக்கத்துல இருந்து ஐயோ என்னை தேடி வந்து நான் அவங்களை மீட் பண்ண முடியாம போயிடுச்சு அப்படின்ற மாதிரி கதறிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் என்னன்னா நீ எதுக்கும் கவலைப்படாத செல்லம், கண்டிப்பா அந்த பைத்தியக்காரங்கிட்ட இருந்து நான் உன்னை காப்பாத்துவேன் அப்படின்ற மாதிரி இவன் கத்திக்கிட்டு இருக்க. முன்னாடி இருந்த நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சிரிச்சிட்டு இருக்கான். ஐயோ ரொம்ப தான் ரெண்டு பேரும் பயங்கரமா பாசமலையை பொழிஞ்சிட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் பாத்தீங்கன்னா பின்னாடி இருந்தா அவனோட கழுத்தை லாக் பண்றா. டே வண்டி நிறுத்துறா நிறுத்துறா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நேரத்துல நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா வண்டியை கண்ட்ரோல் பண்ண முடியாம சைட்ல இருக்கக்கூடிய ஒரு புல்வெளியில போய் விட்டுறான். பட் இருந்தாலும் அந்த பள்ளத்துல இப்போ வரைக்கும் வண்டி இறங்கல, அப்படியே மேலேயே தான் நிக்குது. எப்படியோ கரெக்டா பிரேக் அடிச்சாச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது பின்னாடி இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருந்த நம்ம காங் பாத்தீங்கன்னா அப்படியே இந்த வண்டி இடிக்க அப்படியே பள்ளத்திலே விழுந்துடுறாங்க
இவங்க. அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் சீட்டு கட்டில விழுந்து கிடக்குறா. ஹீரோவுக்கு பயங்கரமா நெத்திலிருந்துலாம் ரத்தம் வந்துட்டு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இங்கிருந்து தப்பிச்சு போலான்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம காங் வேற இந்த போலீஸ் வச்சிருப்பாங்கல்ல ஷாக் கொடுக்குற கன்னு, அதை எடுத்துட்டு வந்துட்டு ஏய் ஒழுங்கா அவளை விட்டுட்டு ஒழுங்கா இங்கிருந்து ஓடி போயிடுறா, ஏன்டா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா, உனக்கு என்ன வேணும், அவளுக்கு தான் உனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டா இல்ல அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கும்போது என்னால அவளை விட்டு போக முடியாது, முடிஞ்சா ஷூட் பண்ணி பார்ப்போம், இங்கே ஷூட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வச்சு அவன் அப்படியே கவர் பண்ணிக்கிட்டான். இவனும் எப்படி ஷூட் பண்றதுனே தெரியாம முடிச்சிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா போலீஸ் எல்லாருமே இந்த வண்டியை ட்ராக் பண்ணி வந்துட்டு இருக்காங்க இந்த இடத்துக்கு. இந்த நேரத்துல நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா டக்குன்னு ஹீரோ விட்டு விலகி வந்துட்டா. சரியா இவன் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது காங்கால ஷூட் பண்ண முடியல. ஏன்னா அவனுக்கு அந்த கன்னை எப்படி ஆப்ரேட் பண்றதுனே தெரியாது போல. டே ஷூட் பண்றா, என்னடா பண்ற அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் வேற சொல்லிட்டே இருக்கும்போது இவனும் பாத்தீங்கன்னா நான் ஷூட் பண்ணிட்டு தாண்டி இருக்கேன், ஷூட் பண்ண முடியலையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கடைசியா அவனே ஷூட் பண்ணிட்டு விழுந்துட்டான் ஷாக் அடிச்சு. ஹீரோவும் பார்த்துட்டு அப்பாடி இவனால நான் பயந்தே போயிட்டான், ஏதோ நான் ஷூட் பண்ணிடுவான்ட்டு. நல்ல வேலை நமக்கு பிரச்சனை கொடுக்காம அவனே விழுந்துட்டான். சரி வா போலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் அந்த காங்க பார்த்துட்டு அழுகிறா. ஐயோ உனக்கு என்னடா ஆச்சு, எந்திரிடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அவனும் எந்திரிக்கமா தெரியல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை போய் அடிச்சிட்டு இருக்கா. ஏன்டா இப்படி பண்ற, உன்னால தாண்டா அவர் இப்படி ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவை விடாம அடிச்சுட்டே இருக்கும்போது சரி என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். கரெக்டா அந்த நேரத்துல வேற அவனுக்கு தலைவலிக்க ஆரம்பிச்சு அவனுக்கு எதுவுமே சரியா தெரிய மாட்டேங்குது. ஸோ அப்படியே அவன் மூக்குல இருந்து ரத்தம் வந்ததோடய மயக்கம் போட்டு விழுந்துட்டான். அவனுக்கு வழக்கமா நடக்கிறது தான். ஆனா நம்ம ஹீரோயினுக்கு சுத்தமா தெரியல, இவன் ஏதோ நார்மலா தான் மயக்கம் போட்டு விழுந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைச்சிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம அவள் லவ் பண்ண 2 பேருமே இப்போ ஒரு பக்கம் மயக்கம் போட்டு கிடக்குறாங்க. இவளுக்கு என்ன பண்றதுனே தெரியல, ஏன்டா இப்படி பண்றீங்க, 2 பேரும் ஒரு பக்கம் விழுந்து கிடக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா போலீஸ்காரங்க எல்லாருமே அந்த கேங்ஸ்டரையும் அவனோட ஆட்களையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிட்டாங்க. இப்போ அவங்க எல்லாருமே விசாரிச்சுட்டு இருக்கானுங்க. ஏன்டா நீங்க எல்லாம் எதுக்காகடா ஃபர்ஸ்ட் அந்த ஹோட்டலுக்கு போயிட்டு அந்த வயசான ஆளை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணீங்க அப்படின்னு சொல்லும்போது சார் நாங்க தேடி போன ஆள் அவரே கிடையாது சார், ஃபர்ஸ்ட் அவன் வேற ஒரு ஆளு, அதுவும் இல்லாம நாங்க போறதுக்கு முன்னாடி அந்த இடம் ஆல்ரெடி ஏதோ கலவரம் நடந்த மாதிரி தான் இருந்துச்சு, நீங்க தேவையில்லாம எல்லா பழியையும் தூக்கி எங்க மேல போடாதீங்க அப்படின்னு சொல்லும்போது ஓ அப்படியா சரி, நீங்க அப்படி எந்த பிரச்சனையும் பண்ண போலனா என்ன கர்மத்துக்குடா நீங்க கையில அந்த கத்தியெல்லாம் எடுத்துட்டு வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவங்களால எதுவுமே ஆன்சர் பண்ண முடியல. அதனால இந்த போலீஸ்காரங்களும் ஒரு மாதிரி விசாரணையை கண்டினியூவா நடத்திட்டு இருக்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அப்படியே மயக்கத்துல இருந்து கண் முழிக்கும் போது அவங்கிட்ட இப்ப யாருமே இல்ல, ஹீரோயினும் இல்ல, அந்த காங்கும் இல்ல. சரி ஓகே எல்லாரும் என்ன விட்டுட்டு போயிட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு எழுந்து உட்காந்துட்டு இருக்கான். இந்த டைம்ல கேங்ஸ்டரையும் அவனோட ஆட்களையும் பாத்தீங்கன்னா அப்படியே போலீஸ் ஸ்டேஷன்ல லாக் பண்ணிட்டாங்க. சரியா அந்த நேரம் பார்த்து போலீஸ் ஸ்டேஷன்ல அவனொருத்தன் ஆணு கத்துறான், யாராது அப்படின்னு சொல்லி எல்லாருமே திரும்பி பார்க்கும்போது தான் தெரியுது அது நம்ம காங்கு. ஸோ நம்ம காங்க அந்த காரை திருடினதுக்காக எப்படியோ அவனை கூட்டிட்டு வந்துட்டாங்க போல. பட் இருந்தாலும் இப்போ இவன் கூட நம்ம ஹீரோயின் இல்ல. ஸோ அதுக்கப்புறம் இந்த கேங்ஸ்டரையும் அவனோட ஆட்களையும் தவிர நம்ம காங்கை மட்டும் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்றாங்க. ஏன்னா அவனோட அம்மா பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஆள் இல்ல, பட் இருந்தாலும் அவனை ஃபுல்லா வெளியே போக விடல. ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவனை கூட்டு போறதுக்கு யாரோ ஒருத்தங்க வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வெயிட் பண்ணிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அவனோட அம்மா ஏற்பாடு பண்ணிருப்பாங்கல்ல ஜான் அப்படின்ற ஒரு பாடி கார்டை, அவன் பாத்தீங்கன்னா இப்போ கொரியாவுக்கு வந்துட்டான். ஸோ இவன் தான் காங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கூட்டு போக வரான் போல. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அப்படியே ரொம்ப சேடா உட்காந்துட்டு இருக்கான். அவள் தான் எல்லாருமே என்ன விட்டு போயிட்டாங்க, ஹீரோயினும் போயிட்டா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆத்தோரமா அவ உட்காந்துட்டு இருக்கா. பரவாயில்லையே நீ என்னை விட்டு போயிட்டான்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா இப்போ வரைக்கும் என் பக்கத்துல தான் இருக்க போல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனோட தலையை கொஞ்சம் அப்படி சீவுவான். அப்போ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பூ ஓட்டிட்டு இருக்கும். ஸோ அதை அப்படியே நம்ம ஹீரோயினுக்கு எடுத்து வைக்கிறான். ஆனா நம்ம ஹீரோயின் அதை வாங்காம என்னை விடுறா நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு அங்கிருந்து போறா. ஸோ என்னதான் இப்போ இவன் நம்ம ஹீரோ மேல ரொம்பவே கோவத்தோட இருந்தாலும் அவன் மேல ஏதோ ஒரு அக்கறை இருந்ததுனால மட்டும்தான் அவனுக்காக இங்க வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கா. இப்போ அவன் எழுந்துட்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் விட்டு போலான்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம ஹீரோ விட மாட்டான். ப்ளீஸ் எனக்கு கூடயே இரு, என்னை விட்டு போவாத, நான் ஆல்ரெடி உன் கூட இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா, தயவு செஞ்சு என்னை விட்டுரு, எனக்கு உன் கூட இருக்கணும்னு விருப்பமே இல்லை, நம்ம 2 பேரும் ஒன்னாவே இருக்க முடியாதுடா, தயவு செஞ்சு என்னை விட்டு போறியா, நம்ம 2 பேர்ல யாராவது ஒருத்தங்க செத்தாதான் நிம்மதியா இருக்க முடியும் போல அப்படின்னு சொல்லும்போது ஓ அப்படியா சரி ஓகே, அப்படின்னா நீ நிம்மதியா இருந்துட்டு போ, நானே சாகுறேன், ஆனா அது வரைக்கும் மட்டும் என் கூட இரு, ஏன்னா நீ முழுக்க என்னோடது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினை ஒரு மாதிரி ரொமான்டிக்கா பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோயினும் சரி ஓகே போவேனா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூடவே இருக்கா. ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது. மறுபடியும் நான் அவங்கள அடுத்த எபிசோட்ல பார்க்குறேன். பாய்.